ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்விற்கான இன்னும் கடைசி 10 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 10 நாட்களை நம்ம எப்படி பயன்படுத்தினா இந்த தேர்வில் வெற்றி அடையலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இன்னும் 10 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இந்த 10 நாட்களில் நம்மளால் எதுவும் படிக்க முடியாது, இது வரைக்கும் படிக்கலை, இனிமேல் படித்து நம்ம எப்படி பாஸ் ஆக போகிறோம், ஸோ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் மைண்டில் ஓட்டிகிட்டே இருக்காதீங்க. ஸோ நம்ம இன்ன வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை தான் ரிவிஷன் பண்ண போகிறோம். படிக்கிறதுனா புதுசாக படிக்கலை, நம்ம 6th படிச்சிருப்போம், 7th படித்து தான் நம்ம இவ்வளோ தூரம் டிகிரி படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம படித்தது ஏற்கனவே நம்மளுடைய மைண்டில் இருக்கும், அது ரீக்ரியேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்படி நினச்சிக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கையை உள்ளுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம எதாக இருந்தாலும் சாதிக்க முடியும். ஓகேங்களா? தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. அடுத்தது இந்த 10 நாட்களுக்கான ஸ்டடி பிளானை நீங்கள் உருவாக்கணும். நீங்களாக தான் உங்களுக்கான ஸ்டடி பிளானை செல்ஃபாக உருவாக்குங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டெட்டை பொறுத்த வரைக்கும் 90 மதிப்பெண் ஓவராலாக ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 90 மதிப்பெண் எடுத்தால் நம்ம பாஸ். அதாவது 82, ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். நம்ம 90 வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 90 மதிப்பெண் நம்ம எடுக்கணும் அப்படின்னா மொத்தம் 5 பாடத்தில் ஒவ்வொரு பாடத்துலேயும் 30 மதிப்பெண். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 5 பாடப்பகுதியில் ஏதாவது ஒரு 3 பாடப்பகுதியை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா வரக்கூடிய 3 பாடப்பகுதியை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதற்கான ஸ்டடி பிளானை தயாரிக்கணும். 2 வகையாக நீங்கள் ஸ்டடி பிளான் போடணும். ஒன்று மெயின், நீங்கள் நல்லா வரும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த 3 சப்ஜெக்ட்டுக்கான ஸ்டடி பிளான் தனியாகவும், அடுத்தது சப்ஸ்டியூட்டாக 2. அதாவது இப்போ நான் எனக்கு நல்ல தமிழ் வரும், எல்லாருமே தமிழை சூஸ் பண்ணிக்குவோம். தமிழ், அடுத்தது மேக்ஸ் வரும், அடுத்து சயின்ஸ் வரும். ஸோ அப்போ ரிமைண்டர் இருக்கக்கூடியது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ளஸ் சைக்காலஜி. ஸோ இதை சப்ஸ்டியூட்டாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ மெயின் சப்ஜெக்ட் ஃபுல்லாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் ஐயோ மெயின் சப்ஜெக்டா, ஸோ இதை நம்ம இந்த 3 இதையும் எப்படி படிக்கிறது இந்த 10 நாளில் எப்படின்னே கேட்டுட்டு இருக்காதீங்க. ஸோ இப்படி தான் படிக்கணும்னு நீங்களாக தீர்மானம் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ மெயின் சப்ஜெக்டை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாண்டர்டை நீங்கள் முடிக்கணும். இப்போ 6th ஸ்டாண்டர்டு அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக என்ன பண்ணணும், ஒரு நாள் ஃபுல்லாக படிச்சிடணும். அடுத்த நாள் 6th ஸ்டாண்டர்டை என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணிவிட்டு 7th படிக்கணும். 7th முடித்து அடுத்த நாள் என்ன பண்ணால் 6th-ஐயும் 7th-ஐயும் ஓவராலாக ரிவிஷன் பண்ணிவிட்டு 8th ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் 6th to 8th ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாலே 9th 10th அதுதான் ரிப்பீட்டடாக வரும். அதோட எக்ஸஸாக 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எக்ஸஸாக வருமே தவிர மேக்ஸிமம் அதுதான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம 6th to 8th முடிச்சிட்டாலே ஒரு சப்ஜெக்டில் 70 to 80% ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இப்போ மெயின் சப்ஜெக்ட் இப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அடுத்தது சப்ஸ்டியூட்டாக நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா 2 சப்ஜெக்ட்டு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்றவாறு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுங்க. ஓவராலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அதில் சப்ஸ்டியூட்டாக நமக்கு எந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கான கொஸ்டினை பாருங்கள். ஸோ அதில் ரிப்பீட்டடாக ஒரே மாடலில் ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாடல் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நோட் எடுத்து எழுதிக்கோங்க. அதில் எது தெரியுமோ அதை ஃபஸ்ட்டு டிக் அடிச்சுக்கோங்க. இதில் தெரியாதது ஆனால் பார்த்தா ஈஸியாக புரிஞ்சிக்கலான்றத நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஒரு வகை. அதே மாதிரி மெயின் சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 3 இல்லைன்னா 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து எந்தெந்த டாப்பிக்கில் கேட்குறாங்க. இப்போ தமிழில் எந்தெந்த இலக்கணம் கேட்குறாங்க, நூல் பொறுத்த வரைக்கும் நூல் ஆசிரியர் கேட்குறாங்க, இது புதினமா, இதழா, நூலா, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் கேட்குறாங்களா. ஸோ அடுத்தது என்னென்ன விருதுகள். ஸோ அப்போ ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒவ்வொரு கொஸ்டின் வரும். ஸோ எந்தெந்த டாப்பிக்கில் எப்படிலாம் டிசைன் பண்ணி கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம எழுதி வச்சுக்கிட்டு நம்ம படிக்கும் பொழுது அந்தந்த டாபிக் வருது அப்படின்னா அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும்.
ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷினை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கான எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க யூடியூப்பில். ஸோ எந்த யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது ஃபேவரபுளாக இருக்கா, உங்களுக்கு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, ஸோ அந்த மாதிரி சேனலை சூஸ் பண்ணி அதில் ஒவ்வொரு நாளும் ஒரு கொஷின் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணிடணும், எப்படி பார்த்தாலும் 1 hour ஆகும். அந்த 1 hour ஒரு நாளில் எப்பப்பெல்லாம் ரெஸ்ட்டு கிடைக்குதோ, எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, எப்பப்பெல்லாம் செல்லு பார்க்கணுன்னு தோணுதோ, அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கொஷினை பாருங்கள். கொஷினுக்கான ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஷின் பார்க்கும்பொழுது நம்மளை அறியாமல் நமக்கான இது வந்து உள்ளே போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் நாலேஜ். ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷினுங்க டே பை டே ஒரு வீடியோவை பார்த்து முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்டடி பிளான் பண்ணுங்கள். மெயின் சப்ஜெக்ட்டு சப்ஸ்டியூட்டுன்னு பிரிங்க. மெயின் சப்ஜெக்ட் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட்டையும் விட்டுறக்கூடாது. அதில் நமக்கு தெரிஞ்ச டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய டாப்பிக்கை வந்து எழுதி வச்சுக்கிட்டு நம்ம படிக்கணும். அடுத்தது டே பை டே ஒரு வீடியோவை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அது கண்டினியூவாக தான் பார்க்கணுன்னு கிடையாது. எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் பாருங்கள். ஸோ இதை பார்த்தாலே போதும். டென்ஷன் ஆகக்கூடாது, பதட்டம் ஆகக்கூடாது. நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சியை நம்ம வெற்றிக்கான பாதையாக மாற்றி அமைக்க நமக்கான பாதையை நம்ம தான் வடிவமைச்சிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேனலுடைய வாக்கியமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் முடியலன்னா மீதி யாரால் முடியும், உங்களால் முடியலைன்னா மீதி யாராலையுமே முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு போராடுங்க. கண்டிப்பாக வெற்றி அடையலாம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளும் நம்ம சேனலில் டெட்டு சம்மந்தமான அனைத்து பாடத்திற்குரிய வீடியோஸ் சென்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள். புரிஞ்சதுன்னா பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.